வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு எங்களோட தோட்டத்திலிருந்து மரக்கறிகள் எடுத்து நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு வெயில் காலத்தில் சம்மர் நேரம் எடுத்த வீடியோ. அந்த வீடியோவுக்கு நான் ஏற்கனவே வாய்ஸ் கொடுத்துட்டேன். அதனால் முன்னுக்கு ஒரு ஆரம்பமாக உங்களுக்கு இந்த சொல்லுறேன். அந்த நூடுல்ஸை பார்த்தீங்கன்னா சேமியா நூடுல்ஸ். அதை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு அவியாமல் அரைவாசி அவிச்சு போட்டு செய்தீங்கன்னா நல்ல சுவையாக இருந்தது. உண்மையாகவே இது மாதிரி சுவையில் நான் இதுவரையும் செய்து சாப்பிட்டது இல்லை. இந்த வீடியோ அவசரமாக சமைச்சதால அவசரமாக செய்ததால் அப்படி இருந்தோரியோ செம டேஸ்ட், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க. தொடர்ந்து வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு ஒரு நூடுல்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். எங்களோட தோட்டத்தில் இருக்கிற மரக்கறிலாம் எடுத்து வாங்க. நாங்கள் என்னென்ன மரக்கறி எடுத்து இன்றைக்கு சமைக்கிறோன்னு பார்ப்போம். ஒரு கரட் ஒன்று எடுக்க போகிறோம். எங்களோட தோட்டத்தில் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த கரட். இது ஓகே நிற்கும், இதை எடுப்போம். இந்த கரட்டையும் உண்டு பாருங்க. இந்த கரட் எடுக்கிறோம், தோட்டத்தில் இருந்து ஒரு கரட் எடுக்கிறோம். இதில் இருந்து ஒரு 5-6 போஞ்சி காய் ஆய போகிறோம். பாருங்கள், பீன்ஸ் ஆய போகிறோம். எங்களோட கொடி போஞ்சில் நிறைய காயல் வந்திருக்குது. என் மகன் தான் ஆய போகிறான்னு சொல்லுறேன். இதில் இருக்கிற போஞ்சி காய் ஆயிரவர், மற்றது உள்ளுக்கும் இன்னும் இருக்குது காயல். ஒரு போஞ்சி காய் இருக்குது. நாங்கள் ஒரு சின்ன நூடுல்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அதனால் குறைவான இருக்குது காயில் எல்லாத்தையும் ஆயிடும். பாருங்க, காயிலெல்லாம் பிஞ்சி பூன்னு நிறைய. இதில் இருந்தோ ஒரு சின்னதாக உண்டு, அதையும் எடுக்கிறோம். அதையும் சேர்த்து சமைப்போம்னு சொல்லி. லீக்ஸ் எல்லாம் பெருசாக எல்லாம் பூத்து நிற்கிது. நான் இப்போ அதில் இருக்கிற கொஞ்சம் லீக்ஸ் எடுக்க போகிறேன். பாருங்க, லீக்ஸை நான் அதோட வெங்காயத்தோட சேர்த்து எடுத்துக்கிறேன். இதை போட்டு சமைக்கிறதுக்காக. வாங்க நீ நூடுல்ஸை சமைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, இந்த நூடுல்ஸ் இந்த சேமியா நூடுல் மாதிரி இங்கே இருக்குது. இந்த நூடுல் தான் நான் சமைக்க போகிறேன். தேவையான நூடுலை போட்டு அது 5 நிமிஷம் கொஞ்சம் காணும். தோட்டத்தை தக்காளி பழம் எடுத்துருக்கு. பாருங்கள், இவ்வளோத்தையும் போட்டு ஒரு நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதோட சேர்த்து இறாலும் சேர்த்து நாங்கள் ஒரு நூடுல் வந்து ஒரு ஈஸியானதாக செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அடுப்பு கொளுத்தியாச்சு, நீ சட்டியை வச்சு சமைப்போம் நண்பர்களே. வாங்கோ பாருங்கள் நண்பர்களே, நான் எல்லா மரக்கறியும் வெட்டி வச்சுக்கிறேன். நீங்கள் தேவையாண்டா கட்டத்தூள் பாவிக்கலாம். சாப்பிட்றக்காக தேசி புளி எடுத்து வச்சுக்கிறேன். மற்றது இஞ்சி உள்ளி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். மற்றது தக்காளி பழம்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். வாங்க சமைப்போம். பாருங்கள், தோட்டத்து மரக்கறி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. பச்சை கலராக இருக்காமன்னு சொல்லி மகன் சொல்கிறேன். நாங்கள் இனி தாச்சி சூடாகிட்டு எண்ணெயை விடுவோம். நாங்கள் இனி மகன் தான் எண்ணெய் ஊற்றுறாமன்னு சொல்லி ஊற்றுறேன். எல்லாத்தையும் ஊற்றுறேன். இனி இறாலை போட்டு முதல்ல 2 இறால் கொஞ்சம் அவிரக்கு லேட் ஆகும். அதெல்லாம் இறாலை போட்டு நாங்கள் கொஞ்சம் வதக்குவோம். நாங்கள் இப்போ இதோட உள்ளியும் இஞ்சியையும் சேர்த்து அதோட சேர்த்து வதக்க போகிறோம் எல்லாத்தையும். கொஞ்சம் உப்பையும் போடுவோம். இதுக்கு கொஞ்சம் வதங்கி வாராச்சு. பாருங்கள், நாங்கள் இதோட கரட்டையும் லீக்ஸையும் சேர்ப்போம் அவிராக்கு. இதோட சேர்ந்து நாங்கள் வெங்காயத்தையும் போடுவோம் வதங்குறதுக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் கட்டத்தூள் பாவிக்கணும். இந்த நேரம் போடணும். நான் போடையில் சின்ன பிள்ளை சாப்பிட்றபடியாக எடுத்து போட்டு போடலாமன்ட்டு வச்சுருக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் நூடுல்ஸுக்கு கடிப்பட்டால் சுவையாக இருக்கும். அது நல்லா அவியணுமெண்டு இல்லை. இப்போ தக்காளி பழத்தையும் போட்டு நாங்கள் இதை வதக்குவோம். எல்லாத்தையும் போடணும் எல்லாம். பாருங்கள், தக்காளி பழம் கொஞ்சம் நல்லா வதங்கி கொண்டு வருது. பாருங்கள், இது இந்த வெங்காயத்தாள் உண்டு. நாங்கள் வெங்காயம் எடுத்தது அதை நாங்கள் இப்போ அதோட போட போகிறோம். அதையும் இதோட சேர்ப்போம். கொட்டுங்க. பாருங்க, இந்த வெங்காயத்தாளும் கொஞ்சம் அழிஞ்சிட்டு இப்போ நாங்கள் நூடுல்ஸ் இருக்குது பாருங்க, இதை அவிச்சிட்டோம். இதை நாங்கள் இதோட சேர்த்து கிண்டுவோம். இது கொஞ்சம் உப்பு போடுவோம். உப்பு காணாமல் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா நல்ல சுவையாக இருக்குது. கொஞ்சம் போட்டால் சரி. நாங்கள் இப்போ சின்ன ஆக்கள் 2 இருக்கும் சாப்பாடை எடுத்துட்டு மிச்சத்துக்கு நாங்கள் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நாங்கள் எங்களோட சின்ன ஆள் சாப்பிட போகிறவர். வாங்க எல்லோரும் வரிசையாக நூடுல்ஸ் சாப்பிட்றதுக்கு. வெளியில் கிணின நூடுல்ஸ் முகம் சுவையாக இருக்குண்டு பார்க்கவே பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. தக்காளி பழம் போட்டதால சிகப்பாக இருக்குது. இதுக்கு நாங்கள் இறால் போட்டபடியாக நாங்கள் என்ன செய்யணும்னா தேசி புளி விட்டு போய் சாப்பிடணும். இதுக்கு
பாருங்க இப்போ நாங்கள் நடுவில் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுறோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த தூள் வந்து பொரியிறாக்கு இதில் கொஞ்சம் நடுவில் வந்து போடுறாக்கு இது என்ன கொட்டிட்டு அதை வந்து எண்ணெய் கொஞ்சம் வந்து எண்ணெயில் கொஞ்சம் கண்டு போட்டு அதுக்கூட புரட்டி விட்டால் நல்ல உரைப்பாகம் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் இதுக்கு கொஞ்சம் தேசி புளி விட்டுட்டு சாப்பிட்றோம். சுவையாக இருக்கும் தேசி புளி விட்டு சாப்பிட. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு இந்த நூடுல்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முடிஞ்சது சமைச்சு பாருங்கள். அந்த வெங்காயம் வந்து நல்லா அவியாதபடியாக அது கறி போடுறதுக்கு சுவையாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கலராக இருக்குது. ஈஸியாக செய்யலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செய்திடலாம். நூடுல்ஸ் வந்து 5 நிமிஷத்தில் அவிஞ்சிடும். மரக்கறியும் அவிஞ்சிடும். அப்படியே போட்டு கிளற வேண்டியா. நன்றி நண்பர்களே, என்னுடைய காணொலியை காண வந்த உங்கள் எல்லோருக்கும். நான் இன்றைக்கு கொஞ்சம் அவசரமாக நூடுல்ஸ் செய்கிறபடியாக அவசரமாக கதைக்கிற மாதிரி எனக்கே தோணுது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்னா. நாங்கள் பாருங்கள் வெளியிலேருந்து சாப்பிட்றோம். கீழே குந்திருந்து சாப்பாடு நடக்குது.